Hello students, இந்த வீடியோல நம்ம organic halogen compounds na என்ன அதோட classification பார்க்க போறோம். So organic halogen compounds அப்படின்றது ஹைட்ரோகார்பன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒன்னு அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜனை நம்ம ஹாலஜன் வச்சு ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆர்கானிக் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். So halogens எதெல்லாம் fluorine, chlorine, bromine, iodine. The general நம்ம எப்படி represent பண்ணுவோம் X அப்படின்ற alphabet வச்சு represent பண்ணுவோம். So exampleக்கு hydrocarbon அப்படினா நமக்கு தெரியும் கார்பனும் ஹைட்ரஜனும் இருக்கக்கூடிய compounds நம்ம hydrocarbons அப்படினு சொல்றோம். So example CH3 CH3. So இது ஈத்தேன். இப்போ இந்த ஈத்தேன்ல 2 கார்பன் 6 ஹைட்ரஜன் இருக்கு. ஒவ்வொரு கார்பன்லயும் 3 ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சோ இந்த கார்பன்ல இருக்க ஹைட்ரஜனா இருந்தாலும் சரி இந்த கார்பன்ல இருக்க ஹைட்ரஜனா இருந்தாலும் சரி ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணாலும் பரவாயில்ல அல்லது ஒண்ணுக்கு மேற்பட்ட ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணாலும் பரவாயில்ல. சோ எத்தனை ஹைட்ரஜனை வெளியில எடுக்கிறோமோ அதே நம்பர் ஆஃப் ஹாலஜனை நம்ம உள்ள ஹைட்ரஜனுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ண போறோம். சோ நம்ம ஒரே ஒரு ஹைட்ரஜனை இப்ப ரீப்ளேஸ் பண்றோம். இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய 3 ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜனை வெளியில எடுக்கிறோம். சோ அப்ப CH3 CH2னு கிடைக்கும். அந்த மூணாவது ஹைட்ரஜனுக்கு பதிலா நான் குளோரினை உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அப்ப இந்த கார்பன்ல இந்த பக்கமும் இப்படி இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு பக்கம் இன்னொரு ஹைட்ரஜன் மூணாவது பக்கம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண ஹாலஜன். இந்த மாதிரி நம்மளுக்கு காம்பவுண்ட் கிடைக்கும். சோ இதுக்கு பேரு ஆர்கானிக் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் பேர். சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரு ஹைட்ரோ கார்பன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜனை வெளியில எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு குளோரினை உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால இந்த ஹைட்ரோ கார்பன் இப்ப நம்மளுக்கு என்ன காம்பவுண்டா மாறிட்டு ஹாலஜன் காம்பவுண்டா மாறிட்டு. சோ இத நம்ம ஆர்கானிக் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ வெறும் அல்கேன் பார்ட்ல தான் வந்துட்டு இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குமா அப்படின்னா இல்ல. நம்ம அரோமேட்டிக் காம்பவுண்ட்லயும் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பென்சீன் எடுத்துக்கிறோம் C6H6. சோ இதை நம்ம எப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரிங் போட்டும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். சோ ரிங் அப்படின்றதுல மொத்தம் 6 கார்பன் ஒரு கார்பன்லயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. சோ இப்ப இதுல ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு அதுக்கு பதிலா நம்ம ஒரு குளோரின் இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த காம்பவுண்ட் நம்மளுக்கு என்னவா மாறும் C6H இப்போ 5ன்னு இருக்கும். 6th ஹைட்ரஜனுக்கு பதிலா நம்ம ஒரு ஹாலஜன் Cl இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். சோ ரிங்ல எழுதுறோம் அப்படின்னா எப்படி எழுதலாம் நம்ம இதுல இருக்க இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா Cl டைரக்டா அந்த கார்பன்ல அட்டாச் ஆகுது. சோ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் நம்ம ஆர்கானிக் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ ஹைட்ரோ கார்பன் பார்ட்ல அது அலிஃபாட்டிக்கா இருந்தாலும் சரி அல்லது அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பனா இருந்தாலும் சரி அதுல புளூரினோ குளோரினோ புரோமினோ அயோடினையோ வச்சு ஹைட்ரஜனை நம்ம ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் ஆர்கானிக் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். சோ அடுத்து நம்ம இதனுடைய கிளாசிபிகேஷன் பார்க்க போறோம். சோ நம்ம இப்ப பார்க்க போறது கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். சோ ஆர்கானிக் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் ஹாலஜன்ஸ். சோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ல எத்தனை ஹாலஜன் இருக்கோ அதை வச்சு ஒரு டைப்பும் பேஸ்ட் ஆன் தி ஹைபிரிடைசேஷன் ஆஃப் கார்பன் அட்டாச் டு தி ஹாலஜன். சோ ஹாலஜன் எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பனினுடைய ஹைபிரிடைசேஷனை வச்சு இன்னொரு டைப்பா பிரிக்கிறாங்க. சோ ஒன்னு கார்பன்ல அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல எத்தனை ஹாலஜன்ஸ் அட்டாச் ஆயிருக்கோ அது ஒரு டைப். இன்னொன்னு ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பனினுடைய ஹைபிரிடைசேஷன் வச்சு செகண்ட் டைப் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் ஹாலஜன்ஸ்ல நம்மளுக்கு 2 டைப் இருக்கு. ஒன்னு மோனோ ஹாலோ காம்பவுண்ட்ஸ் இன்னொன்னு பாலி ஹாலோ காம்பவுண்ட்ஸ். மோனோனா 1ன்னு அர்த்தம் பாலினா மோர் தேன் 1ன்னு அர்த்தம். சோ மோனோ ஹாலோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஒரே ஒரு ஹாலஜன் இருந்ததுன்னா அது மோனோ ஹாலோ காம்பவுண்ட்ஸ்.
more than one halogens இருந்தது அப்படின்னா அதுக்கு பேரு polyhalo compounds. So monohalo compoundக்கு example CH3 CH2 Br. So இந்த compoundல பார்த்தோம்னா ஒரே ஒரு Br தான் இருக்கு, அதனால இதுக்கு பேரு monohalo compound. இங்க trichloropropaneல so இந்த கார்பன்ல பார்த்தோம்னா 3 Cl இருக்கு, அப்போ more than one halogen இருக்கு, 3 குளோரின் இருக்கிறதுனால இத polyhalo compoundல படிக்கிறோம். அடுத்தது ரெண்டாவது டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் என்ன ஹைபிரிடைசேஷன்ல இருக்குது அப்படின்றத வச்சு கிளாசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ அதை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கணும், இன்னொன்னு கார்பன் sp2 ஹைபிரிடைஸ்டா இருக்கணும். ஸோ காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் சினா இங்க கார்பன் sp3 X bond, compounds containing carbon sp2 X bond. So sp3 hybridized carbon sp2 hybridized carbon வச்சு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. compounds containing CsP3 X bond நாலா பிரிக்கிறாங்க. ஒன்னு alkyl halide. So இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த 4 டைப்லயும் ஹாலஜன் எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பனினுடைய ஹைபிரிடைசேஷன் sp3 ஹைபிரிடைசேஷனா இருக்கும். So alkyl halides அல்லது halo alkenes. So இதுல ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த கார்பன் இந்த alkyl பார்ட்ல எந்த கார்பன்ல ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கோ அது sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பனா இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது allylic halides. So allylic halides அப்படின்றது CH2 double bond CH single bond CH2. So இந்த பார்ட் வரைக்கும் இத allylic part அப்படின்னு சொல்றோம். So இந்த கார்பன்ல இங்க ஒரு ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கு. சோ இந்த ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். இங்க அடுத்தது பென்சிலிக் ஹாலைட்ஸ். பென்சிலிக் ஹாலைட்ஸ்னா C6H5CH2 இது வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு பேரு பென்சிலிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கனால அதுக்கு பேரு பென்சிலிக் ஹாலைட்ஸ். சோ ஹாலஜன் எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கோ. சோ இப்ப நம்ம பார்த்தோம்னா பென்சின் ரிங் எப்படி இருக்கும். சோ பென்சின் ரிங் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த பென்சின் ரிங்ல இந்த CH2 அட்டாச் ஆயிருக்கு. இந்த CH2ல தான் நமக்கு Br இருக்கும். அப்போ இந்த கார்பன் என்ன ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும், sp3 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும். இங்க பென்சின் ரிங்ல கிடையாது, பென்சின் ரிங்குக்கு மேலதான் கார்பன் இருக்கு. இந்த கார்பன்ல தான் ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கு. சோ இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp3 இருக்கும். சோ இந்த பார்ட்டை நம்ம பென்சிலிக் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அலிசைக்ளிக் ஹாலைட். சோ அலிசைக்ளிக்னா நம்மளுக்கு தெரியும் டபுள் பாண்ட் இல்லாம நம்மளுக்கு வெறுசா வந்துட்டு கார்பன் ஹைட்ரஜன் கம்பைனா இருந்ததுன்னா அத அலிசைக்ளிக் பார்ட்னு சொல்றோம். சோ அதுல ஒரு கார்பன்ல ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்குன்னா அதுக்கு பேரு அலிசைக்ளிக் ஹாலைட்ஸ்னு சொல்றோம். சோ எந்த கார்பன்ல ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp3. சோ இப்போ இந்த Br இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இங்க இருக்கிற கார்பனுக்கு ஹைபிரிடைசேஷன் sp3 ஹைபிரிடைசேஷனா இருக்கும். சோ காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் கார்பன் sp3 X bond நம்ம நாலா பிரிக்கிறோம். ஒன்னு alkyl halides or halo alkanes, allylic halides, benzylic halides, alicyclic halides. அடுத்தது compounds containing sp2 X bond. So எந்த கார்பன்ல ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பன் sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பனா இருக்கும். சோ அத பேஸ் பண்ணி நம்மளுக்கு ரெண்டு டைப் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வினிலிக் ஹாலைட்ஸ், இன்னொன்னு அரைல் ஹாலைட்ஸ் ஆர் ஹாலோ அரீன்ஸ் அப்படின்னு சொல்லும். சோ வினிலிக் ஹாலைட்ஸ் அப்படின்றது CH2 டபுள் பாண்ட் CH இந்த பார்ட் CH2 டபுள் பாண்ட் CH வரைக்கும் வினிலிக் பார்ட். இதுல நம்ம ஹாலஜன் அட்டாச் பண்ணிருக்கோம், அதனால இத நம்ம வினிலிக் ஹாலைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த I அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த கார்பன் sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். அடுத்தது அரைல் ஹாலைட்ஸ் ஆர் ஹாலோ அரீன்ஸ். இங்க நமக்கு அரைல் பார்ட் எது C6H5. C6H5 இப்போ பென்சீன் நம்மளுக்கு தெரியும். பென்சீனை நம்ம எப்படி இந்த மாதிரி போடுவோம். சோ இந்த பென்சீன்ல ஒரு கார்பன்லயும் ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கும்.
இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு அதுக்கு பதிலா நம்ம ஒரு ஹாலஜனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த இடத்துல Cl. சோ Cl இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அப்போ இந்த ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த கார்பன் இது sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். சோ ஹாலோ அரீன்ஸ் அப்படின்றது டைரக்டா ஹாலஜன் பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கணும். இங்க நம்ம பென்சிலிக் ஹாலைட்ஸ் பார்த்தோம். சோ பென்சிலிக் ஹாலைட்ஸ் அப்படின்றது ஹாலஜன் டைரக்டா பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆகல. சோ எதுல அட்டாச் ஆயிருக்கும்? பென்சீன் ரிங்ல ஒரு CH2 அட்டாச் ஆயிருக்கும். அந்த CH2ல தான் நம்மளுக்கு Br அட்டாச் ஆயிருக்கு. சோ இது வேற, இது வேற. சோ இந்த பார்ட் இதுல இந்த பார்ட் மட்டும் இந்த C6H5 பார்ட்ட நம்ம என்னன்னு சொல்றோம்? அரைல் பார்ட் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல CH2 Br இருக்குன்னா இந்த பார்ட்ட நம்ம பென்சிலிக் பார்ட் அப்படின்னு சொல்றோம். சோ இது வேற, இது வேற. சோ அப்படின்னா ஹாலோ அரீன்ஸ் அப்படின்றது ஹாலஜன் டைரக்டா எதுல அட்டாச் ஆயிருக்கணும்? பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கணும். சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அரைல் ஹாலைட்ஸ் ஆர் ஹாலோ அரீன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். சோ நம்ம இந்த லெசன்ல வந்துட்டு ஹாலோ அல்கேன்ஸ் தனியாகவும் ஹாலோ அரீன்ஸ் தனியாகவும் படிக்க போறோம். சோ ஹாலோ அல்கேன்ஸ் அப்படின்றது ஆல்கேன் பார்ட்ல ஒன்னு அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜனை நம்ம ஹாலஜன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் ஹாலோ அல்கேன்ஸ் அல்லது காமன் நேம் அப்படின்னு சொன்னோம்னா அல்கில் ஹாலைட்ஸ் அப்படின்னு படிக்கிறோம். பென்சீன் ரிங்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை நம்ம ஒரு ஒன்னு அல்லது அதற்கு அதிகமான ஹாலஜன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அங்க கிடைக்கக்கூடிய ஹாலஜன் காம்பவுண்ட நம்ம ஹாலோ அரீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய காமன் நேம் அப்படின்றது அரைல் ஹாலைட்ஸ். சோ ரெண்டு தனித்தனி டாபிக்ல அதனுடைய ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் படிக்க போறோம். சோ எல்லாருக்கும் இந்த டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.